மெட்டா நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. வாட்ஸ்அப்பின் புதிய யூசர் நேம் அம்சம் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. மத்திய அரசின் இந்த முடிவுக்கான முக்கிய காரணம் என்ன? முழு விவரங்கள். மெட்டா நிறுவனம் சார்பில் இயங்கும் வாட்ஸ்அப் மென்பொருள்ல யூசர் நேம் அம்சம் அப்படின்றது அறிமுகப்படுத்த போறதா மெட்டா நிறுவனம் தரப்புலையும் அதே போல வாட்ஸ்அப்லயும் விளம்பரங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. இதுல என்ன பயன்பாடுனா, செல்போன் எண்கள் இருப்பதால் ஒரு தனிநபரின் அவருடைய தனிப்பட்ட ரகசியங்கள் அனைத்தும் பிறருக்கு பகிரப்படுகிறது, தனி உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இந்த அம்சங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக மெட்டா நிறுவனம் சார்பில் இந்த யூசர் நேம் அப்படின்ற அம்சத்தை அறிமுகப்படுத்த போறதா சொல்லியிருந்தாங்க. இந்த அம்சம் அறிமுகப்படுத்தப்பட்டால் அதனால் பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக மத்திய அரசு கருதியுள்ளது. குறிப்பாக செல்போன் எண்கள் மறைக்கப்பட்டால் ஆன்லைன் மோசடி அதிகமாகிவிடும். ஏற்கனவே நாட்டில் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு ஏகப்பட்ட ஆன்லைன் மோசடிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதுவும் இல்லாமல் சைபர் குற்றங்கள், போலி செய்திகள் பரவும் போது இந்த போன்ற யூசர் நேம்களை பயன்படுத்தி, போலி யூசர் நேம்களை பயன்படுத்தி அவர்கள் என்ன செய்தி வேண்டுமானாலும் பரப்பலாம், என்ன குற்றங்களில் வேண்டுமானாலும், சைபர் குற்றங்களில் வேண்டுமானாலும் ஈடுபடலாம். அவர்களை கண்டறிவது மிகப்பெரிய கடினமாகிவிடும். எனவே பாதுகாப்பு நிபுணர்கள் தரப்புல ஏற்கனவே இது தொடர்பாக மெட்டா நிறுவனத்துக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தும் கூட மெட்டா நிறுவனம் இது போன்ற ஒரு அம்சத்தை அறிமுகப்படுத்த தயாராகி இருக்கிறது. எனவே இதை இந்தியாவில் செயல்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நோட்டீஸ் அனுப்புவதற்கு தயாராகி இருக்கிறது. மேலும் இந்த யூசர் நேம் வசதி எப்படி அளிக்கப் போகிறீர்கள், எந்த அடிப்படையில், பயனர் யார், அந்த பயனர் என்று எப்படி கண்டறிவது என்பது என்ற முழு விவரங்களையும் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப போவதாகவும் ஒரு கடிதம் அனுப்பி அதன் விளக்கம் பெற்ற பின்னர் இதை செயல்படுத்துவதா இந்தியாவில், அல்லது ஏற்கனவே டெலிகிராம் செயலிக்கு விதித்தது போல தடை ஏதாவது கொண்டு வரப்படுமா, அல்லது தற்போதுள்ள நடைமுறையே தொடர வேண்டுமா என்பது குறித்த இறுதி முடிவை மத்திய அரசு எடுக்கும். விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.